தமிழ் வணக்கம். 16/1/2026 வெள்ளிக்கிழமை மாட்டுப்பொங்கல். திருவள்ளுவர் தினம், அரசு விடுமுறையும் கூட. இந்த மாடுகள்லாம் என்ன செய்யுமா, கடவுள்கிட்ட போய் முறையிடுமா. மாடு, குதிரை, கழுதை எல்லாரும் போய் கழுதையை டோபி துணியை வச்சு கொண்டு போவார் வெயிட்டு. குதிரை இப்படியெல்லாம் சுமையெல்லாம் தாங்கிட்டு போகணும். மாடு எல்லா வகையிலையும் உழைக்கணும். இதனால் மாடு ரொம்ப வருத்தப்படுமா. அப்போ மாடு வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட போய் முறையிடுமா, என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க, வேலை வரைக்கும் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாடு போய் ரொம்ப வருத்தப்படுமா கடவுள்கிட்ட. ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க சாமி, தண்ணியில் போட்டு இழுக்கிறாங்க, வைக்கலில் போட்டு இழுக்கிறாங்க, வைக்கலில் கட்டி சுத்த விட்றாங்க, என்னை ரொம்ப சேறு இதெல்லாம் போட்டு இழுக்கிறாங்க, கலப்பையை கட்டி இழுக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சாமி, வேலை வரைக்கும் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி முறையிடுமா. அப்போ என்ன செய்வாரான் கடவுள், சரி சரி நீங்கள் போங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரான். அப்போ என்ன செய்வாரான் கடவுள் வர்ற அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு என்ன செய்வாரெல்லாம் மாடை கழுவி குளியாட்டி கொம்புக்கெல்லாம் வர்ணம் தீட்டி உடம்பெல்லாம் பொட்டு வச்சு புள்ளி வச்சு மஞ்சள் குங்குமம்மெல்லாம் வச்சு மாட்டுக்கு அழகுபடுத்தி பூ போட்டு பொங்கல் செஞ்சு பொங்கல் சோறு, காய்கறிகள், பழங்கள் எல்லாம் ஊட்டி விட்டு சிறப்பாக மாடுகளை வச்சுருப்பாங்களாம். அந்த நேரம் கடவுள் வந்துடுவாராம். கடவுள் வரும்போது இவ்வளவு சிறப்பாக அவங்கள வச்சுருக்காங்க, நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் போயிடுவாராம். மாடுகளுக்கு அப்பயும் அந்த வருத்தம் குறையவே குறையாதான். அதே மாதிரி மறுநாளும் வருவாராம், ஜல்லிக்கட்டுக்கு வருவாராம். ஜல்லிக்கட்டு அன்றைக்கி வரும்போது மாடுகள்லாம் எண்ணெய் வச்சு குளிக்க வச்சு மாலைகள் போட்டு கரும்பு கொடுத்து மாடை நல்லா சிறப்பாக மோளம் அடித்து மோளதாளம் அடித்து மாடுகளை அவுத்து விட்டு விரட்டி விடுவாங்களாம். அந்த நேரம் பார்த்துட்டு இன்றைக்கி உன்னை இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க, நீ என்கிட்ட இவ்வளோ குறை சொல்கிறிய மக்களை பற்றி அப்படி சொல்லி அன்றைக்கும் திரும்பி போயிடுவாராம். அப்போ மாடுகளுக்கு இன்னும் வருத்தம் அதிகமாக இருக்குமா. இந்த மாட்டுப்பொங்கல் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். இந்த நாள் போல் எந்த நாளும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். தமிழ் வணக்கம்.